வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைக்கு பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பட தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம துலாம் ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கலிகாலத்தில் இந்த நடிக்கிறவங்கள கூட மக்கள் ஏற்றுப்பாங்க, ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் பேசுகிறவங்கள ஏற்றுக்கிறதே இல்லை. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசவே மாட்டாங்க.
தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுது. சரிங்களா? இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்தவொடனே, ஐயோ 10ல் குரு வந்துருச்சு, என்னுடைய நண்பர்கள் சில பேர் அந்த 10ஆம் இடத்துல குரு, பொதுவாக கன்னிராசிக்காரங்களாம் வந்திருக்குமோ வேலையில் பிரச்சனை வந்தது, எனக்கு அந்த மாதிரி வேலையில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை பதியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6க்குரிய இடங்களில் பதியுது. அதாவது எந்த இடம் பிரச்சனை ஆகுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செயல்பாடுகளும் நல்லபடியாக ஆகிடுது. பார்வை பலன்கள், நிற்கிற பலன்களால் ஏற்படும் பாதிப்பை பார்வை பலன்கள் சரிப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6ல் பார்வை பதிகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் தான் வருமானம், உங்களோட குடும்பஸ்தானம். அதனால் நான் ஓவராலாக உங்களுக்கு மொத்த பலன்களையே சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்கள் முதல்ல கவலைப்படாதீங்க. வேலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் வருமானம் உயரப்போகுது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விரும்பி இடத்துக்கு இடமாற்றத்தோடு கூடிய ஒரு பதவி உயர்வோ ஒரு வருமான உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மேன்மை காணப்படுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன் சார், அதுக்கான அமைப்பு இல்லை, இப்போ பண்ண போகிறீங்க. அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்தாலும் பார்வையின் பலனால் கண்டிப்பாக தொழில் பண்ணுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். சில பேர் நான் தொழில் பண்ணுறேன் சார், பெருசாக சாதகமாக இல்லை, நான் அதை கண்டினியூ பண்ணிடலாமா இல்லை விட்டுடலாமா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். தொழில் வளர்கிறதுக்கான நேரம், வருமானம் உயர்றதுக்கான நேரம் எல்லாம் நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலையும் பார்வை பண்ணல, இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க, பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் விலகிடும். உங்களுக்கு தடங்களாக இருந்தவங்க, போட்டியாக இருந்தவங்க எல்லாம் விளக்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை சேர்த்து தர ஆரம்பிக்கும். அதனால் வேலை செய்கிறவங்களாகட்டும், தொழில் பண்ணுறதாகட்டும், ஒரு ஏற்றமான குரு பயிற்சி இது, தவற விடாதீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, இருக்க பிரச்சனைகள் சரியாகும். இப்போ வேலை செய்கிற இடம்னா என்ன, கூட செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்களோட இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நமக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகளோட இருக்க கருத்து வேறுபாடு, இவைகள் எல்லாம் சரியாக போகுது. எல்லாரும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கவங்களும் சரி, அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட மேல் அதிகாரி உங்களை புரிஞ்சுப்பார், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய அதிகப்படியான உழைப்பு வேணும். ஏன்னா வருமானம் உயருது, பதவி வேறு கிடைக்குதுன்றீங்களே, நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியுமா, ரிலாக்ஸாக இருக்க முடியாது, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுது. ஆனால் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும், அது நல்ல விஷயம். தொழிலையுமே அதிகப்படியான உழைப்பு, பட் அதுக்கேற்ற பலன், வருமானம் வரும் நேரம் இது, தவற விடாதுங்க. 4ஆம் இடத்துலையும் பார்வை பதினால புதுசாக வண்டி வாங்குற யோகம் இருக்குது. நிறைய பேர் நான் வண்டி வாங்கலான்னு இருக்கேன் சார், வாங்கலாமா, இப்போ வாங்கலாம். இல்லை சார், நான் பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன், அந்த வண்டியை விற்றுடலான் இருக்கேன், விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்கலான் இருக்கேன். கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி அமையும். அது நீங்கள் பைக் வாங்குறீங்களோ, கார் வாங்குறீங்களோ, அதே போல் அந்த உடன்பிறப்புகளால் நல்ல சப்போர்ட் தேவைப்படும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், சில பேர் கூட பிறந்தவங்களோட பேசாமல் இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு நட்பு உறவுகள், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்க தோளுக்கு வளர்ந்துட்டா பங்காளிகள் சொல்லுவாங்க, அந்த ஒரு இணக்கம், அந்த உறவு, அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. தாயின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு கேஸு கூட சரி, நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துட்டு வருவீங்க, அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சார், நான் ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருக்கேன், ஒரு சரியான மெடிக்கேஷனே கிடைக்கல, நல்ல ஒரு மெடிக்கேஷன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன மருந்து சாப்பிடணும், அதுக்கான அமைப்புகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றத்துக்கான குரு பயிற்சிக்கும் ஒரு மாற்றத்துக்கான குரு பயிற்சியாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வச்சுக்கோங்க. சில நேரங்களில் மனசில் படுறதை பேசுகிறேன், மனசில் படுறதை சொல்லிடுறேன், என்னால் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே நடக்க முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தாழ்ந்து கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துருங்க. இந்த உலகம் தன்னுடைய தவறுகளை என்றைக்குமே ஏற்றுக்காதுங்க, அடுத்தவங்க தவறுகளை தான் பாயிண்ட் பண்ணும். நீங்கள் எதுக்கு நேர்பட இருந்தீங்க, ஸ்ட்ரைட் ட்ரீஸ் வில் ஃபஸ்ட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேராக இருக்கப்படும் மரங்கள் முதலில் வெட்டப்படும்னுவாங்க. எதுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு கஷ்டப்படும், உங்கள் நேர்மையை விட்டு சொல்ல, வார்த்தைகளில் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி காலத்தில் திருமண பாக்கியம் கை கொட்டதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா எஸ், இது ஒரு நாள். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், நல்ல குடும்பம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும். சில பேர் நாங்கள் 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம், அதற்கான அமைப்புகள் நல்லா இருக்குது. எல்லா விதங்கள்லையுமே நல்லா இருக்குங்க. நிறைய பண வரவுகள் வந்து சேர வாய்ப்பு, ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகை, கொடுக்க வேண்டிய ஒருத்தர் காசு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு கேஸ் ஒன்று நடக்குது, அது முடிஞ்சால் எனக்கு காசு வரும், அது வர்றதுக்கான அமைப்பு. இன்னொன்று, இந்த இடம் விற்கலான் இருக்கேன், அதுக்கான ஏதாவது வருமானம் வர்றதுக்கான எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். அது வேலையிலையோ தொழிலையோ உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசு வருது, ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கதவை தட்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்வை பதிகிறதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நிதானமாகவும் பொறுமையாக மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும்,
நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம். தைரியமாக மட்டும் இருங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினச்சி எனக்கு என்னைக்குங்க நல்லது நடக்க போகிறோம், இந்த துலாம் ராசிக்கு மட்டும் நல்லதே நடக்காதுங்க, அப்படி சிந்தனை வர வேண்டாம். நல்ல நேரம், நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழ்நிலைகள் வருது. நீங்கள் உத்வேகத்தோடு இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கான வழிகளை பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற வழிபாடு அப்படின்னு கேட்கும்போது தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். அதே போல் சித்தர் வழிபாடு. சித்தர் வழிபாடுன்றது எந்த ஒரு சித்தர் கோயிலுக்கு வேணால் நீங்கள் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை சைலண்டில் போட்டு நிதானமாக இருங்க. உங்களுக்கு எப்படி உங்களை வழி நடத்தணும் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சித்தர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நிறைய ஏற்றம் தெரியும். முடியும்னா ஒரே ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஏன்னா சனி சம்பந்தப்பட்ட சில காரகத்துவங்களை குறைக்கிறதுக்கான அமைப்பை குரு செஞ்சாலும் உங்கள் சைட்லேருந்து வழிபாடுகளையும் நீங்கள் தவற விட வேண்டாம். அதுக்காக நான் சொல்கிறேன், துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏற்றமான நேரங்க. ஒரு டாப் 5 ராசி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் துலாம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வாக்குஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்துலேயும் வருமான ஸ்தானத்துலேயும் குருவின், அது உச்ச குருவின் பார்வை. இந்த உச்ச குருன்னும் போது அது என்ன சார் குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கடகத்துக்கு குரு மறுபடியும் வர 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம 2026 இருக்கோன்னா கிட்டத்தட்ட 2038 வரைக்கும் போகும். அப்போ தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு அபூர்வமான குரு பயிற்சி, அது உச்ச குரு பயிற்சி. அந்த உச்ச பார்வை ஒரு நல்ல இடங்களில் பதியறது ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சொல்லப்பட்ட கோயில் முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, பழைய குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி எனக்கு நல்லது நடக்க போகிறது உத்வேகத்தோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிறைய விஷயம் நடக்க போகுது. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி, அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30, மார்னிங் 8:30, இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புறோம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு, ஓகேங்களா? அதனால் ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, ஆன்லைனில் பார்த்து, தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து, அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து, இப்படி நிறைய பண்ணிட்டு the too many cooks will spoil the dishன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது வந்து நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோடு நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா,
எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.